சேதுங்கிற படம் ஜெயிச்சிருச்சு. அதே மாதிரி எதிர்பார்ப்பில் ஆடியன்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி படத்தை கொடுக்க முடியல அவரால். அதில் சேதுல என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு கல்லூரி வாழ்க்கை அப்படி ஜாலியாக இருக்கும், ஜாலியாக போகும். மண்டேல நங்குன்னு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப மூளை குழம்பிருச்சு. அப்படின்னோடனே எங்கேயே செல்லும் இந்த பாதைன்னு ஒரு சோக ட்ராக். அப்போ ஒரு வாழ்வியலில் ஏற்படக்கூடிய ஒரு குரூர யதார்த்தத்தை ஒரு பகுதியாகவும் ஒரு ஜாலியான ஒரு சீன், இப்போ ரெண்டு கலவை சரியாக இருந்துருச்சு. இன்பமும் துன்பமும் சம விகிதத்தில் கலக்கப்பட்ட ஒரு கதையாக சேது வந்துருச்சு. நீங்கள் அதுக்கு பின்னாடி உள்ள கதைகளில் அவருக்கு ஜாலியான ஒரு போர்ஷனை பண்ண முடியல. இப்போ இயக்குனர்களுக்கு இருக்க சிக்கல் என்ன தெரியுமா? சாமானிய மனிதர்களில் ஒருவராக இருக்கும்போது பார்த்த வாழ்வியலிருந்து தான் கடந்து வந்த பாதை, தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அவமானங்கள், தான் வாழ்க்கையில் பார்த்த சந்தோஷங்கள், காதல், பரவசம், ஏதோ ஒரு உணர்வை வந்து ஒரு நூல் பிடிச்சி ஒரு கதை எழுதிடுவாங்க. அந்த ஒரு கதையை மெருகேற்றி நிறையா ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி, நிறையா ஹீரோட்ட சொல்லி, ரிஜெக்ட் ஆகி இன்னொரு கம்பெனிக்கு போய் அப்போல்லாம் வந்து நல்ல பக்காவாக ரெடியாகி ஒரு படத்தை எடுத்துருவாங்க. அந்த படம் ஹிட் ஆன பின்னாடி அவங்களுக்கு அடுத்த படத்தில் வர்ற சம்பளம், அங்கீகாரம், அவங்கள பின்னாடி இருக்கிற கூட்டம், அவரை பாராட்டுறதுக்கான கூட்டம், விமர்சிப்பதற்கான கூட்டத்துக்கு பதிலாக பாராட்டுவதற்கான கூட்டம், இப்படி ஒரு செட்டப் வந்த பின்னாடி சாமானிய மக்களோடு இருக்கக்கூடிய உறவு வந்து விடுபட்டோம்.